गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி ஜெயவருஷம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், திதி தேய்பிறை, தசமி திதி, யோகம் அமிர்த யோகம், விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம்,
ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், புதன், ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களது தொழிலிலே நீங்கள் அற்புதமான முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். எந்த தொழிலில் உள்ளவர்களாக இருந்தாலும் இப்பொழுது தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் உள்ள சிறு சிறு குறைபாடுகளெல்லாம் நீங்கிவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். உற்றார் உறவினர் ஒத்துழைப்பு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இப்பொழுது ஏதேனும் தேர்வுகள் எழுதினால் அதிலே மகத்தான வெற்றி கிடைக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அதிக அளவிலான நன்மைகள் என்று சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். 5க்குடைய புதன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் வந்து சேரும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சில கௌரவ பதவிகள், பொறுப்புகள் ஆகியவை கிடைக்கும். கலைத்துறையினருக்கு பட்டங்களும் விருதுகளும் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரம். மாதம் புனர்பூச நட்சத்திர நாளிலே ராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து ராமபிரானை துதிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அனைத்து நன்மைகளும் நடைபெறும். புனகா வசுகு இதி புனர்வசுகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புனர்பூச நட்சத்திர நாளிலே ராமர் படத்தை வைத்து வழிபட்டால், ராமபிரானை துதித்து ராமநாமத்தை ஜபித்து வழிபட்டால் இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானம் இப்பொழுது வலுப்பெற்றிருக்கிறது. 10க்குடைய குரு 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார நிலையிலும் தொழிலிலும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் குரு, ராசி அதிபதி குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்திலே சஞ்சரிக்கிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய ஆலோசனைகள் நடைபெறும். புதிதாக வீடு வாங்குவது, வீடு கட்டுவது அல்லது பூமி, நிலம் போன்ற அசையா சொத்துக்களை விற்பனை செய்வது, அவற்றை விற்பனை செய்து வேறு இடத்திலே வீடு வாங்குவது போன்ற மாற்றங்கள் எல்லாம் செய்வதற்கு உகந்த நேரம் இது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் உள்ள சுக்கிரனால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்று சூரியன் ராகுவோடு இணைந்திருக்கிறது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வலுவான நிலையிலே 2ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய செல்வ செழிப்பு பெறுவீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். ராசி அதிபதி புதன் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறது. 4-7 குரு 11ஆம் இடத்திலே உச்சம். 10ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் 10ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறது என்பதால் உங்களது தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள், சுய தொழில் செய்கின்றவர்கள் அனைவருக்கும் இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது.
தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் போன்ற அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். புதிதாக ஆடை அணிகலன்கள் வாங்குவீர்கள். உற்றார் உறவினர் வருகையால் வீடு கலகலப்பாக இருக்கும். உங்களது பணிகளை வெகு சிறப்பாக செய்து நீங்கள் மன நிம்மதி பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். புனித தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருங்கள். ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக யாருடனும் பேச வேண்டாம். இன்று இரவு வரையிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் முடிந்துவிடும். எனவே மாலை நேரம் வரையில் அல்லது இரவு நேரம் வரையிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 9 குடைய சூரியன் 10லே, 10ஆம் இடத்தில் புதன் உச்சம். 9, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் சேர்க்கை, தர்ம கர்மாதிபதி யோகம் போன்ற பல யோகங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றன. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள், மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கலாம். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாள். அசையா சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிக நன்மைகள், அதிக பண வரவு, அதிக அளவிலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது போன்ற அனைத்தும் நிகழக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகத்தான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். பொருளாதார நிலையிலே அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக திடீர் தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளில் உண்டு. மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேந்திரஸ்தானத்திலே சந்திரன் அமைந்திருக்கின்ற ஒரு நாள். ராசி அதிபதி குருவின் நட்சத்திரங்களுள் ஒன்றான புனர்பூசத்தில் சந்திரன் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஏகாதசி விரதம். மாதம் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் அதனை அனுஷ்டிக்க வேண்டும். நாளைக்கு முழுவதும் ஏகாதசி திதி இருக்கிறது. நாளை மறுநாள், அதாவது சனிக்கிழமை என்று 60 நாழிகை துவாதசி தான். ஆகவே நாளைக்குத்தான் அனைவருக்கும் ஏகாதசி. சர்வ ஏகாதசி நாளைய தினம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவாரப் பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. ஒளிவடிவாய் காட்சி தரும் உயர்ந்தவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. களி நடனம்
மங்களம் புரிந்தவனே கைலாய ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. நலம் வழங்கும் நாயகனே நான் வணங்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. தலம் வருவோர் வேண்டுவதை தருபவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. குலம் தழைக்க செய்பவனே குறை தீர்க்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. நிலம் செழிக்க நீர் சொரியும் நீலகண்ட ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. உமையவளின் துணைவனே உனை பணிந்தோம் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. தவம் இருந்தால் பெரும் பயனை தருபவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. சுமையெனவே வரும் துன்பம் தீர்ப்பவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. எமையாளும் ஒரு தெய்வம் நீதானே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. எளியவரின் அன்புதனை ஏற்பவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா. ஓம் நம சிவாய. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவாரப் பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் தொடரினை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றிலே தொண்டை நாட்டில் உள்ள சிவஸ்தலங்கள் 32 மிகச் சிறப்பு வாய்ந்ததான திருக்கச்சி வேகம்பம், கச்சி திருவேகம்பம், செம்பர்கோவில் என்று மணிவாசகப் பெருமானால் சிறப்பித்து கூறப்பட்ட காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை பற்றிய தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலே நடைபெறுகின்ற திருவிழாக்கள் பற்றிய ஒரு சில தகவல்களை நேற்றைய தினம் சொன்னேன். அங்கே மாவடி சேவை என்று ஒரு சிறப்பான அந்த கோவிலுக்கே உரிய தலபுராணத்தில் மிக முக்கியமான விஷயமான மாவடி சேவை அங்கே 9ஆம் நாளிலே நடைபெறும். மாமரத்தடியிலே மாமரத்தின் வேரிலிருந்து ஈஸ்வரன் தோன்றி அம்பிகையை ஏற்றுக்கொண்ட இடம், அம்பிகையை திருமணம் செய்து கொண்ட இடம் காஞ்சிபுரம். சிவனுக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடந்த இடம் காஞ்சிபுரம். மாவடியிலே இறைவன் தோன்றினார், மாமரத்தடியிலே. மாமரத்தின் மூலத்திலிருந்து தோன்றினார். மூலம் என்றால் வேர், மூலம் என்றால்
வேரிலிருந்து சிறிது சிறிதாக இறைவன் வெளிப்பட்டு பிறகு தனது முழு உருவையும் காட்டினதால் அவன் மூலத்திலிருந்து வந்தான் என்று சொல்வார்கள். மூலத்திலிருந்து வந்ததால் அம்பிகையை மணந்து கொண்டார். மாமரம் மூல நட்சத்திரத்தின் மரமாக கருதப்படுவதற்கு காரணம் இதுதான். அந்த மரத்தின் மூலத்திலிருந்து தான் ஈஸ்வரன் வெளிப்பட்டு அம்பிகையை திருமணம் செய்து கொண்டார். கம்பையாற்றங்கரையிலே மண் லிங்கம் செய்து ஈசனை வழிபட்டு தவம் செய்து கொண்டிருந்த அம்பிகையை சோதித்து பார்ப்பதற்காக அந்நதியிலே வெள்ளப்பெருக்கினை இறைவன் ஏற்படுத்த தான் பூஜித்து கொண்டிருக்கும் சிவலிங்கம் எங்கே வெள்ளத்தில் அடித்து சென்று விடுமோ என அஞ்சி அம்பிகை அதை ஆறத் தழுவி அரவணைத்து கட்டி பிடித்து கொண்டாள். அப்பொழுது இறைவனுக்கும் இறைவுக்கும் இருந்த தொடர்பு மீண்டும் நெருக்கமாகிவிட்டது. உமையொரு பாகமாக அம்பிகைக்கு இடப்பாகம் கொடுத்த இறைவன் மீண்டும் அம்பிகையோடு இணைந்து விட்டான். அவர்களின் திருமணம் அந்த மாவடியிலே நிகழ்கின்றது. மாவடி சேவை என்று இந்த நிகழ்ச்சியை சித்தரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு திருவிழா பங்குனி உத்திர பெருவிழாவின் 9ஆம் நாளிலே நடைபெறும். 14 நாள் உற்சவத்திலே 9ஆம் நாள் மாவடி சேவை என்னும் பெருவிழா நடைபெறும். மூவிரு முகங்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். மூவிரு முகங்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி. காஞ்சி மாவடியிலே உள்ள செவ்வேள் இந்த முருகப்பெருமான் பெருமையை பற்றி அருணகிரிநாதர் சொல்கிறார். அந்த மாவடி பெருமையை பற்றி நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள். இந்த தலத்திற்கு மொத்தம் 125 தேவார பதிகங்கள் பாடப்பட்டிருக்கின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல 125 தேவார பதிகம் காஞ்சிபுரத்துக்கு மட்டும். காஞ்சிபுரத்திற்கு மூவர் பாடிய தேவாரத்தின் எண்ணிக்கை 125. ஒரு பதிகம் என்றால் 10 பாடல்கள் 11ஆவதாக ஒரு ஸ்ருதி பலன் ஒன்று இருக்கும். இது படித்தா என்ன பலன்? 10 + 1 11 பாடல்கள் சேர்ந்துடும் ஒரு பதிகத்தில். அதே போல 125 பதிகங்கள் காஞ்சிபுரம் தலத்திற்கு பாடப்பட்டிருக்கின்றன. இதை தவிர மணிவாசக பெருமான் ஒன்று பாடியிருக்கிறார். அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் பாடியது 125 பதிகங்கள் காஞ்சிபுரத்திற்கு மட்டும். ஞானசம்பந்த பெருமான் 44 பதிகங்கள், அப்பர் பிரான் 70 பதிகங்கள், சுந்தரர் 11 பதிகம். ஆக 125 பதிகங்கள் பாடப்பட்ட சிறப்புடைய தலம் காஞ்சிபுரம். இதை தவிர பட்டினத்தார் திருக்கச்சி வேகம்பா அந்தாதி என்னும் நூலினை பாடியிருக்கிறார். அது ஒரு அற்புதமான ஒரு நூல். அனைத்துமே அவன்தான் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு துறவு நிலைக்கு வந்தவர் பட்டினத்தடிகள். காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று அனைத்தையும் துறந்து வந்த பட்டினத்தார் பட்டினத்தடிகள் இந்த காஞ்சிபுரத்திற்கு பாடியுள்ள அந்தாதி பாடல் மிகச் சிறப்பு வாய்ந்தது. திருக்கச்சி வேகம்பன் அந்தாதி என்று அது அழைக்கப்படுகிறது. 9 நிலைகளை கொண்ட மிகப்பெரிய ராஜகோபுரத்தை தாண்டி இந்த கோவிலின் உள்ளே நாம் வந்த உடனே முதலில் திகட சக்கர விநாயகர் என்று பிள்ளையார் இருக்கிறார். அவரை தான் தரிசனம் பண்ணோம். திகட சக்கர விநாயகர் சன்னதி இங்கே ரொம்ப முக்கியமானது. அந்த திகட சக்கர விநாயகர் முன்பாக தோப்புக்கரணம் போடணும். தோப்புக்கரணம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா உள்ள கோயிலுக்குள்ளே போகணும். திகட சக்கர விநாயகர் சன்னதி எங்கே இருக்குன்னு கேட்டு காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு செல்பவர்கள் முதலில் திகட சக்கர விநாயகரை தரிசனம் செய்து தோர்பீகரணம் போடணும். தோர்பீகரணம் என்றால் கைகளால் காதை பிடித்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். கைகளால் காதை பிடித்து கொள்ளுதல் போட்டுட்டு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி உட்காந்து எழுந்துக்கணும் இல்லையா, அதுக்கு பேர் தோர்பீகரணம்னு பேர். அது தோப்புக்கரணம் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். இந்த திகட சக்கர விநாயகருக்கு தோர்பீகரணம் போட்டு அங்கே வழிபாடு செய்துவிட்டு அவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு செல்ல வேண்டும். விகடக்கூத்து ஆடியவர் திகட சக்கர விநாயகர். அவருக்கு விகடக்கூத்து என்றால் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு விகடக்கூத்து மாதிரியாது. தோப்புக்கரணம் போடுறதுங்கிறது ஒரு விகடக்கூத்து மாதிரியாது. சின்ன குழந்தைலாம் ஏதாவது கொஞ்சம் அதை சிரிக்க வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு எதிராக கொஞ்சம் ஏதாவது தமாஷ் பண்ணுவோம் இல்லையா, விளையாடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய பாஷையில் நம்ம பேசுவோம். அது கொஞ்சம் அதை மழலையில் பேசுவோம், டான்ஸ் எல்லாம் ஆடுவோம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம். குழந்தைங்க அப்போ தானே தமாஷ் பண்ண முடியும். அந்த மாதிரி விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டால் சந்தோஷம். ஆகவே காஞ்சிபுரம் அந்த திகட சக்கர விநாயகருக்கு ஏன் தோப்புக்கரணம் போடுகின்ற ஒரு வழக்கம் வந்தது என்பதை பற்றி நான் வேறு ஒரு நிகழ்ச்சியிலே சொல்கிறேன். தோப்புக்கரணம் போகிறதுங்கிறதே அந்த காஞ்சிபுரம் திகட சக்கர விநாயகர் கோவிலில் தான் ஃபஸ்ட்டு நடந்தது. எல்லா ஊர்லேயும் எல்லா பிள்ளையார் கோவில்லையும் எல்லாரும் தோப்புக்கரணம் போடுவாங்க. வீட்டில் பிள்ளையார் பூஜை பண்ணும்போது கூட தலையில் குட்டிட்டு தோப்புக்கரணம் போடுறது வழக்கம். அந்த தோப்புக்கரணம் ஏன் வந்தது, அது போடக்கூடிய ஒரு அவசியம் எப்படி வந்தது, அது யார் முதல்ல போட்டது அப்படிங்கிறது அதை பற்றி நான் ஒரு விளக்க உரை கொடுக்கிறேன். அது ஆரம்பித்த இடம் அந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தான்.
காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் தான் முதலில் பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடப்பட்டது. அந்த நிகழ்ச்சி பற்றிய தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியிலே, நாளை நிகழ்ச்சியிலே நான் சொல்லவிருக்கிறேன். நாளைக்கு அந்த தோப்பு கரணம் போட்ட வரலாறை பற்றி சொல்லவிருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஷீரடி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஷீரடி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஆரத்தி சாய்பாபா. ஆரத்தி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஷீரடி சாய்பாபா. சாய்நாத பகவான், 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 சாய்நாத பகவான். ஓம் சாய் வரதாய நமः. ஓம் அபயப்பிரதாய நமः. ஓம் ஆதிபுருஷாய நமः. ஓம் சர்வ ஈசாய நமः. நீரை கொண்டு விளக்குகள் ஏற்றி இருளை அகற்றினையே. நெருப்பில் குழந்தை வீழ்ந்திடாமல் தன் கை கொடுத்தனையே. நாளும் பல லீலைகள் புரிந்தனையே. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதியினுடைய 66வது பாடல். கவிஞராக ஒருவர் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடலை நாம் தினசரி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஒரு அமைப்பிலே இதனை தந்திருக்கிறார்கள். கவிதை எழுதுவது என்பது அம்பிகையினுடைய பேரருளாலே நிகழ்வது. அப்படி கவிதை எழுதுவதற்கு அம்பாளுடைய மிகப்பெரிய அருள் வேண்டும். காளியின் அருள் இருந்தால்தான் கவிஞராகலாம் என்று சொல்லுவார்கள். கவியரசர் கண்ணதாசன் அடிக்கடி சொல்லுவார், என் அருகிலே இருந்து எனக்கு அன்னை மலையரசி சிறுகூடற்பட்டியிலே அருளாட்சி புரிகின்ற மலையரசி என்னை ஆட்டுவித்து கவிதை எழுத வைக்கிறாள் என்று சொல்லுவாள். பாரதி எப்பொழுதும் பராசக்தியினுடைய சிந்தனையிலே இருந்து கவிதைகளை புனைகின்றான். நல்லது தீயது நாம் அறியோம், நல்லதை நாட்டுக அல்லதை ஓட்டுக என்று கேட்கிறான் பராசக்தி இடத்திலே. அந்த வகையிலே யார் கவிதை எழுதினாலும் யார் கவிஞரானாலும் கூட அதற்கு அம்பிகையினுடைய மிகப்பெரிய பேரருள் வேண்டும். மகாகவி காளிதாசருக்கு அவருடைய நாக்கிலே தேவி தன்னுடைய சூலத்தினாலே எழுதினார் என்று சொல்லுவார்கள். மிக அழகாக திருவானைக்காவிலே அன்னை அகிலாண்டேஸ்வரி இருக்கிறாளே, தன்னுடைய தாம்பூல உச்சிஷ்டத்தை உமிழ்ந்ததன் மூலமாக மாபெரும் வர கவியாக நமக்காக கிடைத்தார் காளமேக புலவர். அப்படி எந்த கவிஞருடைய வாழ்க்கை எடுத்தாலும் அம்பிகையினுடைய பேரருள் இருந்தால் ஒரு கவிஞராக வர முடியும். அப்படி நல்ல கவிஞராக வருவதற்காக இந்த பாடலை சிந்திக்கிறோம். வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்செம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற்பொறுப்பு வில்லவர்தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திரு நாமங்கள் தோத்திரமே என்று சொல்லுகிறார். வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் என்று சொல்லுகிறார்.
எல்லா ஞானிகளும் எல்லா சித்த புருஷர்களும் எல்லா யோகிகளும் தங்களை உணர்ந்ததன் காரணத்தினாலே என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், என் செயலால் ஆவதொன்றுமில்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன் என்று எப்படி பட்டினத்தடிகள் சொல்லுகிறார்களோ அப்படியே சிந்திக்கிறார்கள். என்னாலே ஏதாவது நடக்கிறதா என்று கேட்டால் சத்தியமாக என்னாலே எதுவும் நடக்காது. என்னிடத்தில் எந்த முயற்சியோ அல்லது என்னிடத்தில் எந்த விதமான உழைப்போ எது எடுந்தாலும் எது நடந்தாலும் கூட அது உன்னுடைய அருளாலே நடக்கிறது அம்மா என்ற மாபெரும் சிந்தனை எப்பொழுதும் விழிப்பான நிலையிலேயே இருந்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கொஞ்சம் கூட தலைக்கணம் வந்துவிட்டாலும் அங்கே இருந்து கடவுள் அகன்று போய் விடுவார். அப்படி தலைக்கணம் இல்லாத தன்மையிலே எல்லாம் உன்னாலே நடக்கிறது என்ற அறிவு இருக்கிறதே, அந்த அறிவை தரக்கூடிய தன்மையிலே எப்பொழுதுமாக இருப்பார்கள். ஆகையினாலே தான் மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவார், இங்கு ஊர் நாயின் கடையானேன் என்று சொல்லுவார். நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால், ஊர் நாயினுடைய கடையாக எங்கும் சுற்றி கொண்டே இருக்கிறேனே அம்மா என்று சொல்லுவார். அபிராமிப்பட்டர் பல இடங்களிலே சொல்லுகிறார், நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் என்று சொல்லுகிறார். நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே என்று கேட்கிறார். ஏன் அப்படி திரும்ப திரும்ப எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தங்களை எப்பொழுதும் அவர்கள் தாழ்த்தி கொள்ளுவது என்பது ஒரு மரபாக இருந்தாலும் கூட உண்மையான ஞானம் உணர்ந்தவர்கள் தாங்கள் ஒன்றுமில்லை, எல்லாம் இறைவனாலே நடக்கிறது என்பதிலே எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறார்கள். வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி கொண்ட மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை என்பார் கவியரசர். யாரிடத்திலே கெட்டிக்காரத்தனம் இருக்கிறது, யாரிடத்திலே இந்த உலகத்திலே மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது என்று கேட்டால் ஒருவரிடத்திலேயும் இல்லை. இறைவன் யாரை பார்த்து எப்பொழுது எவனை எங்கே தூக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அங்கே நிச்சயமாக அவன் ஆட்சி செய்ய வந்து விடுகின்றான். நாம் உலகிலே பார்த்து கொண்டே இருக்கிறோம். பொருளாதாரத்திலாக இருந்தாலும் சரி, அறிவிலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்திலே பார்த்தாலும் கூட இறைவனுடைய கருணை இருந்தால் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்துவிட முடியும். ஆகையினாலே யாராலே இது நடக்கிறது என்று சொன்னால், ஞானிகள், யோகிகள், சித்த புருஷர்கள் எப்பொழுதுமாக சொல்லுவதெல்லாம் இறைவனுடைய அருளாலே மட்டும்தான் நடக்கிறது, என்னிடத்திலே எந்த கெட்டிக்காரத்தனமும் இல்லை என்பதிலே மிக தெளிவாக இருப்பார்கள். இதை நான் செய்தேன், அதை நான் செய்தேன், நான் இல்லாவிட்டால் இந்த குடும்பம் மேலாக வந்திருக்குமா, நான் இல்லாவிட்டால் இந்த நிறுவனம் நன்றாக வந்திருக்குமா, நான் இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாம் உருப்பட்டிருப்பீர்களா, நான் இல்லாவிட்டால் இந்த விஷயம் நடந்திருக்குமா, நான் ஒரு ஆள் இல்லாதனாலே எதுவுமே நடக்கவில்லை, இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார்களே. அந்த நான் எங்கே இருக்கிறது, அந்த நான் எப்படி நடக்கிறது என்று கேட்டு கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், இறைவன் நம்மை ஒரு கருவியாக்கி அதனை நடத்தி கொண்டிருக்கிறான் என்ற அறிவு மட்டும் இருந்து விடும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வசனங்கள் வரவே வராது. பக்குவம் பெற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த உலகத்திலே எந்த விஷயமும் யாருக்காகவும் நிற்பதில்லை என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எந்த விஷயமும் இந்த உலகத்திலே யாருக்காகவும் நின்று போவதே இல்லை. ஒருத்தர் இருந்தார், அவர் மிகச் சிறப்பாக செய்தார் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்திலே அந்த கணத்திலே இல்லை என்று சொன்னால் அதற்காக இந்த உலகம் நின்று விடாது. உலகம் இயங்கிக் கொண்டே தான் இருக்கும், உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்படி உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிற பொழுது இன்னார் இல்லை என்று கவலைப்பட போவதில்லை. ஒரு பெரிய கருணை பேராறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது யாருக்காகவும் காத்து கொண்டே இராது. இந்த ஊரில் குளிக்காமல் இருக்கிறார்களே, இந்த ஊரில் இந்த தண்ணீரை எடுத்து விவசாயம் பண்ணுவதற்கு பயன்படுத்தாமல் இருக்கிறார்களே, இந்த தண்ணீரை நல்ல விதமாக செலவழிக்காமல் இருக்கிறார்களே, இதை பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று எந்த இடத்திலுமாவது ஆறு நின்று வருத்தப்பட்டதாக வரலாறே கிடையாது. அதனுடைய நோக்கம் எங்கே புறப்படுகிறதோ அங்கே இருந்து புறப்பட்டு கடலை போய் சென்றடைவதுதான் அதனுடைய தெளிவான நோக்கம். அப்படி புறப்பட்ட இடத்திலிருந்து போய் சேருகிற வரை யார் பயன்படுத்தி கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினாலே தான் ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லுவார்கள், மென்மே கம் மென்மே கோ பட் ஐ கோ லாங் ஃபார் எவர் என்று சொல்லுவார்கள். மனிதர்கள் வருவார்கள், மனிதர்கள் போவார்கள், நான் போய்கொண்டே இருக்கிறேன் என்று ஒரு ஆறு சொன்னதாம். அப்படி இந்த உலகத்திலே எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. யாருக்காகவும் எதுவும் நடக்காமல் இல்லை, யாருனாலும் எதையும் நடத்த முடியாமல் இருக்கிறதா என்று கேட்டால் இறைவன் நினைத்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த செயலையும் மாற்ற முடியும் என்ற ஞானம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அதை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள். வல்லபம் ஒன்றறியேன், என்னாலே எதுவும் நடக்கவில்லை, சிறியேன் என்று சொல்லுகிறார்கள். வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக சொல்லுவானே, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று சொல்லுவார். அந்த பணிவு இருக்கிறது, அந்த பணிவு உண்மையான பணிவாக இருக்க வேண்டும். நடிப்பதற்கான பணிவாக இருந்தால் நிச்சயமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நடிப்பு கொஞ்ச காலத்திலேயே வெளிப்பட்டு விடும். உண்மையான பணிவு எது என்று கேட்டால் கடவுளாலே தான் இந்த உலகத்திலே எல்லாம் நடக்கிறது. மிக அழகாக சொல்லுவார்களே,
இறைவன் கொடுப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது, இறைவன் மறுத்ததை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது என்று சொல்வார்கள். இந்த ஞானம் எங்கே இருந்து வர வேண்டும் என்று சொன்னால், நான் ஒன்றுமில்லை, நான் இறைவனுடைய வெறும் கருவி என்கின்ற அறிவு மட்டும் நமக்கு வந்துவிடும் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? நம்மிடத்திலே ஒரு வல்லபமும் இல்லை என்ற ஒரு ஞானத்தை பெற முடியும். மாபெரும் கவிஞராக இன்றைக்கு 12 திருமுறைகளை கடந்து ஒரு பாராயண பாடல் இருக்கிறது என்று சொன்னால் அது அபிராமி அந்தாதிதான் நிலைத்து நிற்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுதே சிந்தித்து பார்க்கிறோம். அத்தகைய மிகப்பெரிய பாடலை வழங்கிய அபிராமி பட்டு சொல்லுகிறார், வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் என்று சொல்லுகிறார். அவரே சிறியேன் என்று சொன்னால் நம் நிலையை எப்படி நாம் சிந்திப்பது என்று யோசித்து பார்க்கிறோம். நிச்சயமாக அவருடைய வாக்கிலேயே தான் நாமும் நிற்கிறோம். நம்மாலே எதுவும் நடக்காது. எல்லாம் பராசக்தியினுடைய பேரருள். அவள் ஆற்றலை கொண்டு ஒவ்வொரு தினமும் நாம் அவளுடைய கருவியாக இருந்து இந்த உலகத்திலே நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் செய்வோம், நற்செயல்களை புரிவோம். நன்றி, வணக்கம். யோகபட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல் மஷம். அஸ்மத் குருபியோ நமக, விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் நிறைய மந்திரங்களோட பெருமையை நம்ம சொல்லிகிட்டே வரோம். இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரும், ஒரு 5-6 மந்திரம் 10 மந்திரம் தொடர்ந்து ஜபிக்கிறோம், ஒரே நாளில் 10 மந்திரத்தையும் ஜபிக்கணுமான்னு. அப்படி கிடையாது. உங்களுக்கு எது தேவையோ அந்த மந்திரத்தை ஜபிங்க. ஆனால் பொதுவாக விநாயகர் பெருமான் மந்திரத்தை ஜபிக்கிறது, அதேமாரி குலதெய்வத்தோட மந்திரத்தை ஜபிக்கிறது, மற்ற ஜபங்களை சேர்த்து பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் 20 மந்திரம் 30 மந்திரம் சேர்த்து ஜபிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ சொல்ல போகிற மந்திரம் குடும்பத்தை ஒற்றுமையை அதிகப்படுத்தக்கூடிய மந்திரம். இப்போ நிறைய குடும்பங்களில் பார்த்தா அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறா, 2 பேருமே உழைக்கிறா. இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா பழமைக்கும் புதுமைக்கும் ஒரு மத்தியில் போயிட்டுருக்கோம். இது ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். நாம் ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்னால் யுத்தங்கள்லாம் நடந்து அப்போ ஏற்பட்ட தர்மங்களை மட்டும் இப்போ நம்ம மனசில் வச்சுட்டு இருக்கிறது தான் எனக்கு படுறது, அனுபவ ரீதியாக பார்த்தா. ஏன்னா மகரிஷிகள் காலத்தில் இருந்த தர்மமே இப்போ இல்லைன்னு தான் சொல்லுவோம், மாறி போயிடுது. அது நிறைய தர்மங்கள் மாறிடுது, நிறைய விஷயங்களை நாம் தவறாக புரிஞ்சுட்டுருக்கோம். இன்றைக்கி குடும்ப ஒற்றுமைன்றது பெரிய விஷயமாக போயிடுது. இப்போ சொல்ல போகிற மந்திரம் கணவன் மனைவி பிரிவை தடுக்கக்கூடிய மந்திரம். ஆனால் எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, ஏற்கனவே ஒரு காலத்தில் ஆண் பெண் சமம் சொல்லி மகரிஷிகள் ரிஷிபத்தினியோட ஜபம் பூஜைகள்லாம் பண்ணி வாழ்ந்த காலம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக யுத்த பயங்கள் வர ஆரம்பித்து, யுத்தம்னு வந்துட்டால் பெண்களையும் குழந்தைகளையும் பசுக்களையும் செல்வத்தையும் சம்பிரதாயங்களையும் ஆலயங்களையும் பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடுது. அப்படி நிர்பந்தங்கள் வரும்பொழுது பாதுகாப்புன்ற பேரில் கொஞ்சமாக மாறுதல்கள் ஏற்பட்டு ஒரு அடிமைத்தனம் புகுந்துடுது. அப்படி அடிமைத்தனம் புகுந்து இப்போ எத்தனையோ நாட்கள்லாம் காலங்கள்லாம் மாறி எவ்வளோ விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடைந்து எவ்வளோ வாய்ப்புகள் வந்தாலும் இன்னும் அது மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது ஆண் பெண் 2 பேரும் உழைக்கிறா. ஆனால் உழைக்கும்போது பெண்ணோட உழைப்பு அதிகமாகும் பொழுது வருத்தங்கள் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுல பிரச்சனை வருது. நான் முதல்ல சொன்ன மாதிரி யுத்த பயங்கள்லாம் வந்த காலகட்டத்தில் ஆண்கள் பாதுகாப்புக்கும் குடும்ப நிர்வாகத்துக்கும் பிரதான பொறுப்பு ஏற்றுட்டு பெண்கள் உள்ளுக்குள்ளே உள்துறையை கவனிக்க ஆரம்பித்தா. அப்படி வந்தது போய் கொஞ்சமாக மாறி இப்போ நிர்வாகம் முழுக்க ஆண்களை சார்ந்த ஒரு தோற்றம் வந்துடுது. பார்த்தா 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குவா, ஆனால் என்ன செலவு பண்ணணுன்றதை கணவன் தான் தீர்மானம் பண்ணுவார். அப்போ அந்த மனைவிக்கு தீர்மானம் பண்ணுற அதிகாரம் போயிடுது. இப்படிலாம் வரும்பொழுது தான் இந்த விவாகரத்துன்ற பிரச்சனை வருது. இது மேல் நாடுகளில் சாதாரண விஷயம். ஆனால் நம்ம பாரம்பரியங்களுக்கு இது சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியல. அதே மேல் நாடுகளில் பார்த்தா காலம்பரை கல்யாணம் பண்ணுவா, சாயந்தரம் கூட விவாகரத்து பண்ணிட்டு போயிடுவா, சட்டம் உடனே கொடுத்துரும். ஆனால் நம்ம பாரத தேசத்தில் தான் இன்னும் நீதித்துறையில் போனீங்கன்னா உடனே இந்த விவாகரத்தை கொடுக்காம கவுன்சிலிங் வைக்கிறா. 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி ஜட்ஜு கூப்பிட்டு பேசி பார்த்து கடைசியாக தான் விவாகரத்துன்ற முடிவு எடுக்கிறான். ஏன்னா நம்ம பாரம்பரியம் அப்படி ஒரு பாரம்பரியம். அதனால் இந்த விவாகரத்து இல்லாமல் இருக்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழவும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். பொதுவாக புரிதல்ன்றது ரொம்ப அரிது. புரிதல் வந்துடுச்சுன்னா கணவன் மனைவி இடையே பிரிவு இருக்காது. நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும் என்னமோ கணவன் மனைவி உறவுகள் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறதா சொல்லுவாள். ஆனால் அது தவறானது. அது மேல்நாட்டுக்கு தான் பொருந்தும். நம்ம தேசத்தில் பார்த்தா நண்பர்கள் உறவினர்கள்னு எடுத்துக்கும்போது கணவன் மனைவி உறவுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். ரொம்ப முக்கியத்துவம் சொன்னீங்கன்னா கணவன் மனைவி உறவு தான். அந்த உறவுகளில் விரிச்சல் வராமல் இருக்கவும், சண்டை சச்சரவு வராமல் இருக்கவும்,
அமைதி இருக்கவும் குடும்ப ஒற்றுமை பெருகவும் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லறம் வந்து உறுதியாக இருந்தால் தான் ஃபவுண்டேஷன் மாதிரி. ஒரு குடும்பத்துக்கு இல்லறம்ன்றது ஃபவுண்டேஷன். அஸ்திவாரம் வந்து சரியில்லைன்னா அது மேலே எவ்வளவு கட்டடங்கள் கட்டினாலும் தாங்காது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகள் பலம் இல்லைன்னா அதுக்கு மேலே நீங்கள் மாமனார் மைத்துனர் மாமியார் அப்புறம் எத்தனையோ உறவுகளை நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் அத்தனை உறவுகளும் நிலைத்து இருக்காது. அதனால் கணவன் மனைவி உறவு நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த மந்திரம் பலன் தரும். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், 2 பேர் கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்படுவா. திடீர்னு பார்த்தா அந்த பையனுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் பிடிக்காமல் போய் பிரிஞ்சு போயிடுவாள். அந்த மாதிரி ஒரு பெண்ணோட பழகி பிரியணும்னு நினைக்கிறா பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரிவுகள் மாறவும் பலன் தரும். அதேமாதிரி ஒரு ஆணை விட்டு ஒரு பெண் பழகி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பிரியறா பாருங்கள் வேண்டான்னு, அந்த மாதிரி வேண்டான்னு பிரியும் பொழுது இந்த மந்திரம் பலன் தரும். ஆனால் ஒரு தளபட்சமாக நினச்சி காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சா கத்தியில் தேன் தடவி நக்கிற மாதிரி. கத்தியில் இருக்கிற தேனை, கூர்மையான கத்தியில் இருக்கிற தேனை நாக்கால் நக்கினால் என்ன நடக்கும்? விபரீதம். அந்த மாதிரி இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் தவறாக பயன்படுத்தணும்னு நினச்சா கட்டாயம் பயன்படுத்த நினைக்கக்கூடியவர்களையே பாதிக்கும். கூர்மையான கத்தியில் தேனை தடவி நக்கி பார்க்கக்கூடிய மூடர்கள் ஆகிடுவோம். அதனால் இந்த மந்திரத்தை வந்து ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். இப்போ மனைவி வந்து தான் சொல்கிறத கேட்கல அப்படின்னு சொல்லி தவறான பாதையில் போகக்கூடிய ஒரு கணவன் மனைவியை வசப்படுத்தணும்னு நினச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா தர்மத்தை மீறி எதுவுமே பலன் தராது. தர்மம்தான் பெருசு. தர்மத்தை மீறி எந்த மந்திரங்களும் பலன் தராது. தெய்வம் கூட துணை நிற்காது. தர்மத்தை மீறி போகும்பொழுது தெய்வ பலம் கூட நமக்கு கிடைக்காது, மந்திர பலமும் கிடைக்காது. அதனால் தர்மமே பிரதானம். நம்ம தர்மத்தை ரட்சித்துட்டோ அதுக்கப்புறம் நம்ம எதை செய்தாலும் நமக்கு பலன் உண்டு. ஆனால் தர்மத்தை மீறி ஒரு பலனை அடையவே முடியாது. அதனால் எந்த தர்ம விஷயத்திலையும் தர்மமே பிரதானம். அதில் வந்து ஜோதிடமாக இருக்கட்டும், சாஸ்திரங்களாக இருக்கட்டும், தர்மமே பிரதானம். அதான் அடிக்கடி சொல்லுவோம், கங்கையை வந்து கணத்தை மூடுறேன்னு சொல்லிட்டோம், கணத்தை மூடிட்டோம், அதுக்கப்புறம் என்ன வாஸ்து நீங்கள் பார்க்க முடியும்? ஏன்னா ஜலத்தை மூடக்கூடாது, கங்கையை மூடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரத்தை மீறி ஒரு காரியத்தை பண்ணி நான் வாஸ்துப்படி பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு பலனே கிடையாது. அதனால் சாஸ்திரத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது. மரத்தை வெட்டாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. நான் மரத்தை வெட்டிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். பசுமையாக இருக்க மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறது, கங்கையை வந்து மூடாதேன்னு சொல்கிறது, அடுத்தவன் குடி கெடுக்காதேன்னு சொல்கிறது. ஆனால் சாஸ்திரத்தை மீறி ஒன்று செய்து நம்ம பலன் அடைய முடியாது. அதனால் தர்மத்துக்கு உட்பட்டு கணவனோ மனைவியோ இந்த மந்திரங்களை ஜெபித்தால் ஒத்துமை வரும். அதேமாதிரி திருமணம் முடிகிற நேரத்தில் கணவன் 2 பேர் விருப்பப்பட்டவர்கள் பிரிந்து போகிற சூழ்நிலை வந்தால் இந்த ஜபம் பண்ணால் ஒன்று சேர வாய்ப்பு வரும். ஆனால் தர்மத்துக்கு விரோதமாக செய்யவே முடியாதுன்றதை கட்டாயம் மனசில் வச்சுக்கணும். தர்மத்தை மீறி செய்யும் பொழுது நமக்கு நாமே வந்து பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். அதனால் அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். கத்தியில் இருக்கிற தேனை நக்க முயற்சிக்கக்கூடாது. இப்போ சொல்கிற மந்திரம் நல்ல அற்புதமான மந்திரம், கட்டாயம் பலன் தரும், காரிய சாதனை தரும். ஜெகன்மோகினி மந்திரம். இந்த மந்திரம் வந்து அற்புதமாக பலன் தரும். ஒரு பன்னீரில் சந்தனத்தை அரைச்சி ஜவ்வாது கலந்து திலகமிட்டால் சர்வம் வசியமாகும், நினைத்த காரியம் சித்திக்கும். நம்ம யாரை நினச்சி இந்த திலகம் வர்றோமோ அவர்கள் நமக்கு வசமாவா. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தர்மத்துக்கு விரோதம் எப்பொழுதுமே கூடாது. அதில் உறுதியாக இருக்கும். ஏன்னா தர்மம்ன்றது நிதானமாக வரும், ஆனால் கட்டாயம் ஜெயிச்சிடும். மற்ற விஷயங்கள் வந்து வேகமாக வரும், ஆனால் ஜெயிக்காது. அதனால் தர்மம் நிதானமாக வருதுன்னு நினைக்க வேண்டாம், கட்டாயம் ஜெயிக்கும். பண்ணி 10 குட்டி போட்டாலும் பசு போடுற ஒரு குட்டியே விருத்தி அடையும் சொல்லுவாள், பசுவோட கண்ணே விருத்தி அடையும் சொல்லுவாள். அதேமாதிரி யானை ஒரு குட்டி போட்டாலும் அது வந்து பலமுடையதாக இருக்கும். அது மாதிரி தர்மம் நிதானமாக வந்தாலும் ஜெயிக்கும், அதில் சந்தேகம் வேண்டாம். நெருப்பு சின்னதாக இருந்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தர்மம் சின்னதாக தெரிஞ்சாலும் ஆனால் வலிமையானதுன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும். சொல்ல போகிற மந்திரத்தை எழுதிக்கோங்க, தொலைக்காட்சியில் தெரிகிறது. ஓம் ஐம் க்ளீம் சௌம். ஓம் ஐம் க்ளீம் சௌம். நமோ பகவதி மகாமோகினி சர்வ ஜெகன்மோகினி சர்வ ஜெகன்மோகினி சர்வ சித்தி குரு குரு சர்வஜனம் மோகய மோகய. மறுபடியும் சொல்ல பாருங்கள் ஆரம்பத்திலேருந்து. ஓம் ஐம் க்ளீம் சௌம். நமோ பகவதி மகாமோகினி சர்வ ஜெகன்மோகினி சர்வ சித்தி குரு குரு சர்வஜனம் மோகய மோகய. சர்வம் சாதய சாதய சிவாய பசிய ஸ்வாஹா. சர்வ ஜனம் மோகய மோகய சர்வம் சாதய சாதய சிவாய பசிய ஸ்வாஹா. 108 உருவிதம் 45 நாட்கள் தொடர்ந்து ஜபிக்கலாம். இனிப்பு நைவேத்தியம் விசேஷம். எந்திரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண சுவாமி படங்கள் மத்தியில் பூஜை அறையில் ஜபிக்கலாம்.
இதை மகா பிரயோகம் தனியாக இருக்குது. ஆலமரத்துக்கிட்ட இருந்து அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பிரயோகம் பண்ணுறது. ஆனால் அதெல்லாம் வேண்டாம். இதை லகுவாக பண்ணாலே நாம் நினைத்த காரியம் சித்தி அடையும். இதுக்கு இன்னும் மகா பிரயோகங்கள், ரகசிய பிரயோகங்கள்லாம் உண்டு. அந்தளவு போகணும் அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது கட்டாயம் கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு மந்திரத்தோடு நம்ம பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவந்து.